விசுவாசித்தால் இந்த வீடியோவை தள்ளிவிடாமல் பாருங்கள். கர்த்தரையே சார்ந்து கொள்ளுங்கள். எந்த சூழ்நிலையிலும் மனுஷருடைய பலத்தையோ பணத்தையோ சார்ந்து கொள்ள வேண்டாம். நிச்சயம் கர்த்தராகிய நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். என் அன்பு பிள்ளைகளே, உங்களுக்கு ஒத்தாசை செய்யக்கூடிய ஆட்கள் உடன் இருந்தாலோ அல்லது யாருடைய உதவியும் எனக்கு அவசியமில்லை. வேலை, பணம், உலக அறிவு மற்றும் ஞானம் அனைத்தும் எனக்குண்டு. என்னுடைய சொந்த கால்களால் என்னால் நிற்க இயலும். எவரையும் சார்ந்து கொண்டிருக்க வேண்டிய அவசியம் எனக்கில்லை என்ற எண்ணங்களோடு இருந்தாலோ அவற்றை எல்லாம் அப்புறப்படுத்தி கர்த்தராகிய என்னை சார்ந்து கொள்ள பழகுங்கள். அதுவே உங்களுக்கு இவ்வுலகத்தில் ஜெயம் உள்ள வாழ்க்கையை கொண்டு வரும். எல்லாவற்றிற்கும் மேலாக நித்திய வாழ்வுக்கு உங்களை கொண்டு போய் சேர்க்கும். இனி உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவோம். ஏசாயா 26:13. எந்த பிரச்சனை ஆனாலும் அதற்கு பரிகாரம் உண்டு என்பதை மறந்து போகாதிருங்கள். கர்த்தராகிய எனக்குள் திடமனதாயிருங்கள். எந்த சூழ்நிலையிலும் மனுஷருடைய பலத்தையோ பணத்தையோ சார்ந்து கொள்ள வேண்டாம். நிச்சயம் நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். உங்கள் பிள்ளைகளின் படிப்பு, திருமண காரியங்கள் மற்றும் பிள்ளைகளுடைய எதிர்காலம் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்கள் குடும்பத்தின் நல்ல உறவு அனைத்திற்கும் ஆண்டவராகிய என்னை சார்ந்திருங்கள். இதுவரை நீங்கள் எப்படியோ இனி கர்த்தாவே உம்மை மாத்திரம் சார்ந்து உம்முடைய நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவேன் என்று தீர்மானியுங்கள். அன்பு பிள்ளைகளே, இப்பொழுது உங்கள் சூழ்நிலை என்ன? சகலவற்றிலும் நீங்கள் குன்றி குறுகி போனாலும் கர்த்தருடைய கரம் குறுகவில்லையே. அவர் என்ன செய்தார் என்பதை கீழ்கண்ட வசனத்தை வாசித்து கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள். அவர்களை ஆசாவும் அவனோடிருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவருடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். பிரியமானவர்களே, இந்நாட்களிலும் இச்சம்பவம் சபைகளிலும் குடும்பங்களிலும் நடைபெற்று வருகிறது. மிகுந்த எச்சரிக்கையோடு கர்த்தராகிய என்னை சார்ந்திருக்க வேண்டும். நான் சகலவற்றிலும் உங்களுக்கு துணை நின்று உங்களை காப்பேன். ஆமென்.